எனக்கு பொண்டாட்டியா யார் வரணும்னு இருக்கோ அவதான் எனக்கு பொண்டாட்டியா வருவா. அப்போ ரவுடி லட்சுமியை பார்த்து பேசுற எண்ணம் இல்லையா? அவளுக்கு நான் வேணும்னா அவ என்ன தேடி வரட்டும், நான் அவளை தேடி போக மாட்டேன். இதான் என் முடிவு. தங்கவேலு, உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்டாட்டி தாண்டா கிடைச்சிருக்கா. இப்படிக்கு சண்முகம். பாசாரதா, நாட்டாமைக்கு லெட்டர் எழுதிருக்கேன் பாரு. படிக்கிறேன். நாட்டாமை நாச்சிமுத்து ஐயா அவர்களுக்கு உங்க வீட்டு மருமக லட்சுமியை பத்தி ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதை பத்தின முழு விவரமும் நான் அனுப்பி இருக்கிற டிவிடில இருக்கு. முதல்ல அதை பாருங்க. கடைசியில என் நம்பரை சொல்லியிருக்கேன். அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. இந்த டிவிடியில சொல்லாம விட்டு போன பல விஷயங்களை நான் சொல்றேன். இப்படிக்கு சண்முகம். என்னங்க நீங்க அன்னைக்கு நீங்க யோசிச்சத பார்த்தா நந்தினிய பத்தி பக்கம் பக்கமா எழுத போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா அரை பக்கம் கூட எழுதி முடிக்கல. ஆடிப்போடி பைத்தியக்காரி, பக்கம் பக்கமா லெட்டர் எழுதி அதை நாட்டாம படிச்சு, அதை விட இந்த டிவிடியை பார்த்தாருன்னு வையே என்ன நடக்கும் சொல்லு. என்ன பாரு, உனக்கே புரியல முழிக்கிற. மாருதி ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்ணாங்க. பிளட் கொடுக்கணுமா, உன்னை உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நந்தினி, என்னமா இது? சித்தப்பா சித்தப்பா, நீ போன கொடு. ஹலோ, யாரோ பெத்த பிள்ளையை காப்பாத்துறதுக்காக உன் கல்யாணம் நிக்கணுமா சொல்லு. உன் கல்யாணத்தை பாக்குறதுக்காக எத்தனை பேர் ஆசையா வந்திருக்காங்க பாரு. யோசிச்சு முடிவெடு நந்தினி. யோசிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. சித்தி, உன் ஃபீலிங்ஸ் என்ன புரிஞ்சுட்டேன் நந்தினி. வா ஹாஸ்பிடல் போலாம். டேய், என்னடா அவதான் ஏதோ பேசுறேன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அப்பா, எனக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க போயிட்டு வந்துருப்பா. கலக்கிட்டீங்க போங்க. இதுக்கு எப்படின்னா இப்படி ஒரு புது நடிகர் நடிக்க போறாரு பாரு. யாரு? வணக்கம் நாட்டாமையா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தேனே. அப்ப கூட நான் மருந்து சாப்பிட்டு இருக்கும்போது, இல்ல நான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே டிவிடி, அதை உங்களுக்கு அனுப்பி வச்சது சாக்ஷாத் இந்த சண்முகமே தான். நான் யாருன்னு கேக்குறீங்களா? உங்க வீட்டுல லட்சுமியே நடிச்சிட்டு இருக்காளே நந்தினி, அவளோட சித்தப்பா. உங்களுக்கு நான் சொல்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், எந்த டெஸ்ட் வேணா எடுத்து பாத்துக்கலாம். நான் வளர்த்த பொண்ணு பண்ண காரியத்தை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருந்தாலும் நீங்க நல்ல மனுஷன், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க நலன் கருதி நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். உண்மையிலேயே உங்க பையன் வெற்றிக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கல. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே இந்த கல்யாண மண்டபம், அதுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவதான் இந்த நந்தினி. அவகிட்ட உங்க பையன் வந்து உதவி கேட்டிருக்கான். இவளும் அவனுக்கு உதவி செய்யறத நினைச்சிட்டு தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு உங்களுக்கு மருமகளாகவும் உங்க பையனுக்கு பொண்டாட்டியாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுமே. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு போன் பண்ணுங்க. 7299365572. என்ன புரியல? தமிழ்ல சொல்றேன். 72 9936 572. ஓகேவா? மறக்காம போன் பண்ணுங்க. வணக்கம் நாட்டாம. எப்படி சாரதா டிவிடி? இத பார்த்தா நாட்டாம என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவாரு?
நந்தினிய வீட்டை விட்டு விரட்டி நடு வீதியில நிக்க வச்சிருவாரு. அதுக்குதான் இந்த டிவிடி. உண்மையை சொல்லணும்னா ஒருத்தனை கெடுக்கணும்னா உங்ககிட்ட தான் ஐடியா கேட்கணும். கலக்கிட்டீங்க போங்க. என்ன ரொம்ப புகழாத சாரதா. இந்த டிவிடிய பார்த்தான வையே, நந்தினி நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்காக வேண்டியாவது நம்மள தேடி வருவா. அந்த நேரத்துல அவளை கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கி மகாலிங்கத்து பையனுக்கு கட்டி வச்சிருன்னு வையே, அப்புறம் நாம தான் கோட்டீஸ்வரங்க. சூப்பருங்க. சரி சரி, எடுத்து அட்ரஸ் பண்ணி. என்ன லக்ஷ்மி, நீ எதுக்கு இங்க வந்த? இன்னைக்குதான் நானே சமைச்சிட்டேன்ல. அப்புறம் சாம்பார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறியா? அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா. உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாலே நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இல்ல லக்ஷ்மி, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தானே. லக்ஷ்மி, நான் உண்மையிலேயே மனசு விட்டு சொல்றேம்மா. உன்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குமா. அக்கா நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி என் கூட சகஜமா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு மட்டும் உன் கூட சண்டை போடணும்னு வேண்டுதல என்ன? வீட்டுக்கு வந்த புதுசுல மத்தவங்களை தூண்டி விட்டு உன்கிட்ட இருக்கிற இந்த சாவி கொத்து என் கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் யோசிச்சேன், குடும்ப பொறுப்புங்கிறது ஒரு சுமை. அந்த சுமைய நீயே சுமக்கணும்னு ஆசைப்பட்டுதான் மாமாவும் நீயும் என்கிட்ட அந்த சாவி கொத்து தரவே இல்ல. இத நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டதுதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். ஆனா லக்ஷ்மி, இனிமே யாரு என்ன சொன்னாலும் நான் நல்லவளா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா நீங்க சொல்லிதான் தெரிய வேண்டியது இல்லக்கா. உங்க நடவடிக்கையை பார்க்கும் போதே நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே லக்ஷ்மி. நீங்க மாறினதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லக்கா, இந்த குடும்பத்தோட சூழ்நிலை அப்படி. இங்க இருக்கிற யாருமே கெட்டவங்க கிடையாது. மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு இங்க யாருமே நினைக்கிறது இல்ல. இத பார்த்துதான் நீங்க மாறிட்டீங்கன்னு நம்புறேன். எதை பார்த்து நான் மாறினங்கிறது முக்கியம் இல்ல. இப்படி எல்லாருக்கும் நல்லவளா வாழ்ற வாழ்க்கை இருக்கே, இத உங்ககிட்ட வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவிச்சு சொல்றேன். இப்ப நான் வெரி வெரி ஹாப்பி. இப்படி நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உண்மையாவா? ஆமாக்கா, நான் கூட நீங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து பெரிய மாமாக்கு தப்பான பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேனோன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். என் வயசு அப்படிக்கா. என்னதான் உலக அறிவு இருந்தாலும் குடும்பத்தை நிர்வகிக்கிற அனுபவம் எனக்கு இல்ல. நானே இப்பதான் கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கும், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா எப்படியெல்லாம் சால்வ் பண்ணோன்னு இங்க வந்துதான் கத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதோ இருக்காரே பெரிய மாமா. அவருக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசையில ஆர்வ கோளாறுல தப்பு பண்ணிட்டேனோன்னு பயந்துட்டேன்க்கா. லக்ஷ்மி, நீ பயப்படுவியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. நான் மட்டும் இல்லக்கா, உலகத்துல மனசாட்சிக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்படி நீ எதுக்கு பயந்த நான் தெரிஞ்சுக்கலாமா லக்ஷ்மி? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தைதான் குடும்ப தலைவி. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்திருந்தா குலம் கோத்திரம்னு நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நான் எதை பத்தியும் பெருசா விசாரிக்காம உங்களுக்கு மாமாவை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டோமேன்னு குற்ற உணர்வுல கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் அது எதுவுமே இல்லக்கா. லக்ஷ்மி, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி இப்ப உன் கூட சேர்ந்து நானும் மாறிட்டேன். அக்கா, சக்தி வேலை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணுங்கிற உங்க ஆர்வத்தை பார்த்து நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நானும் நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஓ, நல்ல மனசுக்கு நீ அழகா இருக்க. இப்ப நானும் நல்லவளா மாறிட்டேன்ல, நானும் அழகா இருக்கேன்ல.
தேன்மொழி, லட்சுமி சொல்லிதான் நீ அழகா இருக்கிறது தெரியுமா என்ன? உண்மையிலேயே நீ ஒரு அழகு தேவதை. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். என்னண்ணா அண்ணிய ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க. என் பொண்டாட்டிய நான் புகழாம வேற யாரா புகழ்வாங்க? இப்பெல்லாம் இவ மொத்தமா மாறிட்டா தெரியுமா? காபி என்னமா போடுறா தெரியுமா? லட்சுமி போடுற காபி இல்ல 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 லட்சுமியோட இவ சூப்பரா காபி போடுறா தெரியுமா? அதுவும் அத ஆத்தி தர பக்குவம் இருக்கே, அடடடடடா, அதோட சுவை. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. நானும் கொடுத்து வச்சு வந்தான்டா. இதே மாதிரி ஒத்துமையான மருமகளுங்க கிடைக்கிறதுக்கு நானும் உங்களை மாதிரியே கொடுத்து வச்சு வந்தான்டா. லட்சுமி தேன்மொழிக்குள்ள என்ன ஒத்துமை, என்ன நெருக்கம், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமாப்பா, நம்ம குடும்பம் இவ்வளவு ஒத்துமையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க அம்மா மட்டும் குணமாயிட்டா தனக்கு கிடைச்ச 2 மருமகளுங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அதுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி சக்திவேல் நம்ம வீட்டுக்கு வரணும். அவனுக்கு உடனே போன் பண்ணி வர வைங்களேன். அப்பா, சக்திவேல் நம்ம வீட்டை விட்டு போய் 12 வருஷம் ஆச்சுப்பா. இப்போ அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ எதுவும் தெரியலையேப்பா. சக்திவேல் நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. எப்பவுமே விளையாட்டு தான். ஏன் மாமா, நீங்க சக்தி வேலுக்கு மட்டும் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என்னை விட அவனுக்கு அதிகம் செல்லம் கொடுத்தது வள்ளியம்மா தான். பெரியவன் இருக்கானே, இவன் எப்பவுமே வீடு முக்கியம்னு என் பேச்ச மீறவே மாட்டான். கதிர் வெட்டியும் அதே மாதிரிதாம்மா. நம்ம சக்திவேல் இருக்கானே, நம்ம வீட்லயே அதிகம் படிச்சவன் அவன் தான். ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு அடிக்கடி 2வது ஆட்டு சினிமாவுக்கு போயிடுவான். அதுக்கு இந்த வள்ளியம்மா தான் உடந்த. 2 பேரும் பேசி வச்சுக்கான்னா பாரு. சக்திவேல் அவன் நண்பன் வீட்டுக்கு படிக்க போறேன்னு ராத்திரி காணாம போயிடுவான். போய் சினிமா பார்த்துட்டு நடுராத்திரி வீட்டுக்கு வந்து மெதுவா கதவை தட்டி இவளை எழுப்புவான். இவன் என்ன பண்ணுவா, நான் தூங்குறேன்னு பார்த்துட்டு மெதுவா எந்திரிச்சு போய் கதவை திறப்பான். உடனே அவன் வள்ளியம்மை பயமுறுத்துறதுக்காக தான் வேஷ்டியால முகத்தை மூடிக்கிட்டு பேய் வந்து நிக்கிற மாதிரி நிப்பான். அத பார்த்து இவ பயந்து போய் கத்துவா பாரு. நாங்க எல்லாரும் முழிச்சுக்குவோம். இப்படி ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அடிக்கடி இப்படித்தான் நடக்கும். சக்திவேலும் வள்ளியம்மையும் அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க. தங்கவேலு, சொல்லுங்கப்பா. சக்திவேலை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வரவழைச்சா வள்ளியம்மா குணமாயிடுவான்னு எனக்கு தோணுதுடா. அப்பா, சக்திவேலை எங்கன்னு போய் தேடுறதுப்பா? வேணும்னா ஒண்ணு செய்யலாம்ப்பா, பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம்ப்பா. மாமா, அதுக்கு அவசியமே இல்ல. என்கிட்ட சக்தி வேலோட நம்பர் இருக்கு. சக்திவேல் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்?